Hello friends, இந்த வீடியோவில் atomic structure அந்த லெசனில் இருக்க additional 1 mark questions, அதாவது டெக்ஸ்டில் இருந்து எடுத்த 1 mark questions. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா எல்லா கான்செப்ட்ஸும் இதில் கவர் ஆகியிருக்கு. ஸோ கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், choose the best answer. MCQ type. Question 1. Which of the following scientists observed that cathode rays consists of negatively charged particle? Cathode raysலையும் negatively charged particles இருக்குது, அந்த மாதிரி cathode raysல negatively charged particles இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யார்? ஜே தாம்சன். இதுக்கு ஒரு மாடல் கூட இருக்குது, ஜே தாம்சன் மாடல் அப்படின்ட்டு. Question 2. The outermost shell of an atom is known as valence shell. இருக்கிறதுலே, அதாவது எந்த ஆட்டமாக இருக்கட்டுமே, இப்போ ஒரு அட்டாமிக் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமே, ஹீலியம், இல்லை ஃபார் அட்டாமிக் நம்பர் ஓகே 4 வச்சுக்கலாம். 4 அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபர்ஸ்ட்டு இன்சைடில் நியூக்ளியஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஷெல், இது செகண்ட் ஷெல், இது நியூக்ளியஸ். ஃபஸ்ட் ஷெல்லில் 2 இருக்கும் ஆட்டம், மீதி 2 அடுத்த ஷெல், அவுட்டர்மோஸ்ட் ஷெல். இந்த ஆட்டமுக்கு இதுதான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல், ஸோ இதுதான் வேலன்ஸ் ஷெல்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த லாஸ்ட் ஒன் இருக்குல்ல, இதுதான் வேலன்ஸ் ஷெல். Question 3. The valency of which of the element is 0? எதோட எலிமெண்ட், எந்த எலிமெண்ட்டோட வேலன்சி 0? வேலன்சி அப்படின்னா அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற ரிமைனிங் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரான்ஸ் தான் வந்து வேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2னா அந்த ஷெல் ஃபர்ஸ்ட் ஷெல்லே ஃபில் ஆயிரும் 2 எலக்ட்ரான்ஸ், மீதி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால இதோட வேலன்சி 0 ஃபார் ஹீலியம். Fourth question. The equation Na plus H2O gives NaOH plus H2 is incorrect since it is not balanced. ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது பேலன்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா தான் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக கரெக்டான ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், சோடியம் வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கேயும் ஒரு மாலிக்யூல் இருக்குது சோடியம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆனால் ஹைட்ரஜன் இங்கே 3 இருக்குது. ஆக்சிஜன் 1 தான் இருக்குது, 1. இப்போ இங்கே பேலன்ஸ் ஆகாதது என்ன? ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இங்கே பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா இங்கே வந்து 2 போட்டுக்கலாம். இங்கே 2 போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 அப்படின்னா இங்கே வந்து 4 மாலிக்யூல்ஸ் ஆகுது, அப்போ இங்கேயும் 2 போடணும். இங்கேயும் 2 போட்டால் இப்போ ஹைட்ரஜன் வந்து இங்கே 4 மாலிக்யூல்ஸ் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2 இருக்குது, இங்கேயும் 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சோடியம் மட்டும் இந்த சைட் பேலன்ஸ் பண்ணோம். இதுதான் வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Question 5. What is the valency of carbon? 4. ஏன்னா அவுட்டர்மோஸ்ட் இதில் 4 தான் இருக்கும், அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 4 தான் இருக்கும். ஸோ ஆட்டம் வந்து 4, இதோட வேலன்சி வந்து 4. நெக்ஸ்ட் ஒன், 6th question. Metals form cations. Na+. ஸோ இது ஒரு மெட்டல், ஸோ இது வந்து கேட்டையான் ஃபார்ம் பண்ணுது. Isotopes exist because atoms of the same element can have different numbers of neutrons. ஒரு ஆட்டமோட டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அதோட ஐசோடோப்ஸ், அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூட்ரான்ஸ் இருக்கனால அதாவது டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் இருக்கும். அது நியூட்ரான்ஸும் தான் மாஸை வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகே, அதனால் ஐசோடோப்ஸ் எக்ஸிஸ்ட் பிகாஸ் it has neutrons. Okay, different because atoms of same element can have different number of neutrons irukku, possibilities irukku. Question 8. An atom differs from its ion in number of electrons because ion அப்படின்னா இங்கே Na+ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகிருக்கு, லூஸ் ஆனதுனால தான் Na+ன்னு வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் இதில் பாருங்கள், ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் போட்டிருந்தா இது வந்து லூஸ் ஆகிருக்கு, மைனஸ்னால் கெயின் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் அயான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கோம். Question 9. What is the atomic number of an element whose electronic configuration is 281? ஸோ 281னா 2 + 8 10, 10 + 1 11.
11 அப்படின்னா சோடியம் ஸோ 11. இதான் வந்து அட்டாமிக் நம்பர். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் அட்டாமிக் நம்பர். Fill in the blanks. Isotopes have the same atomic number but different mass numbers. Isotopes அப்படினாவே same atomic number but different mass numbers. Okay. Next isobars அப்படினா same mass number இருக்கும் ஆனால் வந்து different atomic numbers இருக்கும். Because இதில் வந்து mass of different types of atoms அதெல்லாம் வந்து சேமாக இருக்கலாம் இல்லைனா எக்ஸாக்டாக இருக்கலாம். பட் அதோட atomic numbers வேறு இருக்குது. ஏன்னா different atomsக்கு different atomic numbers இருக்கும். Next third one, Crookes rays are also called as cathode rays. Cathode rays இன்னொரு name Crookes ray are also called as cathode rays. Cathode rays are made up of material particles which have mass and kinetic energy. Cathode raysல வந்து it is made up of particles which have massம் இருக்கும் கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மாசும் இருக்கும் கேத்தோட் ரேஸ் பார்ட்டிகல்ஸ். இது 2-3 லெசனில் வேறு மாதிரி கேட்பாங்க. இதையே தான். இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட், a proton can be defined as a hydrogen ion. ஒரு புரோட்டான் அப்படிங்கிறத ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு கூட ப்ளஸ் தானே புரோட்டான் தான். ஸோ அது வந்து ஒரு ஹைட்ரஜன் அயானாக கூட கன்சிடர் பண்ணலாம். Atoms of all metals will have 1 to 3 electrons in their outermost orbit. எல்லா மெட்டல்ஸ்க்குமே 1 இல்லைனா 3 outermost orbit, அதாவது வேலன்ஸ் ஆர்பிட்டில் 1 இல்லைனா 3 எலக்ட்ரான்ஸ் வரைக்குமே இருக்கும். All non-metals will have, மெட்டல்ஸ்க்கு வந்து 1 to 3 எலக்ட்ரான்ஸ் வந்து outermost orbitsல இருக்கும். non-metals-க்கு 4 to 7 எலக்ட்ரான்ஸ் வந்து outermost ஆர்பிட்டில் இருக்கும். இந்த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நம்மளோட வேலன்ஸியை டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், ஆட்டம்ஸ் which carry positive or negative charges are called ions. Atoms which carry charges are called ions. Ninth one, maximum number of electrons can be present in n shell is 32. 32 number of electrons வந்து n shell-ல present ஆயிருக்கும். ஸோ K, L, M, N இதுதான் ஷெல்ஸ். ஃபஸ்ட்டு ஷெல் வந்து K ஷெல், செகண்ட் ஒன் வந்து L ஷெல், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து M ஷெல், ஃபோர்த் ஒன் தான் N ஷெல். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2n² தான் இதோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். n அப்படிங்கிறது த நம்பர் of the shell. K வந்து 1 first number, L வந்து second number and M அப்படிங்கிறது third number, N அப்படிங்கிறது fourth number. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது n ஷெல்ல எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. n ஷெல்ல எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 into, சப்போஸ் மறந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 2 into n², n வந்து என்ன 4² ஸோ 4 4s are 16. 4 4s are 16 அப்படின்னா 16 2s are எவ்வளோ 32. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் மேக்ஸிமமாக 32 எலக்ட்ரான்ஸ். ஓகே. The atomic theory was first proposed by Dalton. Atomic theory ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணது யார்? டால்டன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Question 1, anode rays travel in straight lines. இது ட்ரூ. cathode rays-உம் travel in straight lines தான் anode rays-உம். James Chadwick discovered the fundamental particle called proton. False. James Chadwick என்ன கண்டுபிடிச்சாரு? நியூட்ரான்ஸ் தான் கண்டுபிடிச்சார். அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் தான், ஆனால் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிச்சார் ஜேம்ஸ் சாட்விக். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3, ரிலேட்டிவ் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் -1. ட்ரூ. Atoms of the same element are identical in all respects. இது ட்ரூ. ஒரு எலிமெண்ட்டோட எல்லா ஆட்டம்ஸுமே எல்லா விதத்துலையுமே சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்து வாட்டரில் இருந்தாலும் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அதே இது வேறு எதுலையாச்சும் இருந்தாலும், அதாவது NaOHல இருக்க ஹைட்ரஜன் கூட அதே தான். ஸோ எல்லாமே சேம் ப்ராப்பர்ட்டிஸோடு தான் இருக்கும். நெக்ஸ்ட் 5th ஒன், the first scientific theory about atom was given by J.J. Thomson. False. டால்டன் தான் ஃபஸ்ட்டு அட்டாமிக் தியரி ப்ரொப்போஸ் பண்ணார்.
Question 6. In television tube, cathode rays are deflected by magnetic fields. Magnetic fieldsனால அந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்குல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அதில் பாஸ் பண்ணால் cathode rays டிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஸோ இது வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட் கொஷின் 7. An atom has a number of orbits and each orbit has protons. True. ஆட்டம்ஸில் வந்து நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆர்பிட்லேயுமே நிறையா ப்ரோட்டான்ஸ் இருக்குது. சாரி, இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது ஒவ்வொரு ஆர்பிட்லேயும். ப்ரோட்டான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நடுவில் நியூக்ளியஸில் மட்டும்தான் இருக்கும். ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் நியூக்ளியஸில் இருக்கும். அண்ட் ஃபுல்லி சுற்றி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். அண்ட் ஈச் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் தான் எம்பெட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 8. The combining capacity of an atom is called valency. True. Question 9. Helium has 2 electrons in the outermost orbit and so it is chemically inert. ஹீலியம் அப்படிங்கிறது ஒரு இனர்ட் கேஸ். இது ஏன் இனர்ட் அப்படின்ட்டு இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான், அதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ அது வந்து கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஏன்னா அந்த ஷெல் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதனால் அது வந்து இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இனர்ட். Question 10. When an atom gains an electron, it has more number of electrons and thus it carries positive charge. இது ஃபால்ஸ். ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணும்போது அதுக்கு இன்னும் நிறைய அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேரும். எலக்ட்ரான் அப்படின்னாவே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தான் அது கெயின் பண்ணிடும், அட்டைன் ஆகும். இப்போ எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகும்போது நெகட்டிவ் சார்ஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஆட்டமில். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஜே தாம்சன் ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஜே தாம்சன் அப்படின்னா ப்ளம் புட்டிங் மாடல். அவர் கண்டுபிடிச்ச அந்த மாடல் வந்து ப்ளம் புட்டிங் மாடல். அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் தான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சார். அது மாடல் பேர் ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் சொன்னார் ப்ளம் புட்டிங் மாதிரி அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் எம்பெட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அங்கங்கே எலக்ட்ரான் எம்பெட் ஆகிருக்கு, அது மட்டும் தான் சொன்னார். ஸோ அது பேர் ப்ளம் புட்டிங் மாடல்னு வச்சுட்டாங்க. செகண்ட் ஒன், ஏர், புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. hydrogen ion H+. Law of constant proportions. Fourth, law of definite proportion or constant proportion, ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட், law of conservation of mass, law of indestructibility, இதெல்லாம் இன்னொரு நேம்ஸ் ஆஃப் தட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2. க்ரூக்ஸ் டியூப் அப்படின்னா கேத்தோட் ரே டியூப். ஏன்னா இது முன்னாடியே நம்ம ஃபில்லப்ஸில் பார்த்தோம். க்ரூக்ஸ் ரே அப்படின்னா கேத்தோட் ரே, ரெண்டுக்கும் இன்னொரு பேர் தான் அது. 1. கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அண்ட் ப்ரோட்டான் 1.6 into இதோட வெயிட், ப்ரோட்டானோட வெயிட் இது வெயிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் வெயிட், நியூட்ரான் வெயிட், ப்ரோட்டான் வெயிட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ரலாக anode rays, positively charged particles. Assertion and reasoning. First one, A அப்படின்னா assertion correct, reason correct, reason is correct explanation of assertion. B அப்படின்னா assertion correct, reason correct ஆனால் reason is not correct explanation of assertion. Third one வந்து assertion correct ஆனால் reason வந்து false. Fourth one assertion false ஆனால் reason வந்து true. Okay. First question, assertion. Proton can be defined as a hydrogen ion H+. These protons are produced when one electron is removed from one hydrogen atom. இதுவும் correct. So option A வரும். புரோட்டான் அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ H+ அப்படின்னு கூட அதை டிஃபைன் பண்ணலாம். H+ அயானாக கூட அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். These protons are produced when one electron is removed. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கிற அந்த ஒரு ஆட்டமும்
ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரோட்டான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹீலியம் ஹேஸ் 4 electrons in the outermost orbit. இது ஃபால்ஸ். ஹீலியமில் 2 தான் இருக்குது. ரீசன் நியான் ஹேஸ் 8 electrons in the outermost orbit. இது கரெக்ட், ஏன்னா நியான் வந்து ஒரு இன்னர்ட் கேஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. இவ்வளோ தான் வந்து இந்த லெசனுக்கு. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.